நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய ஸ்டேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா வந்து பாத்தீங்கன்னா பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல ஜியோகிராஃபில ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, பேரிடர் மேலாண்மை பத்தி தான் பார்க்க போறோங்க. Who developed நேஷனல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்? ஓகேவா, யாரால் புலம்பெயர் தகவல் அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். குரூப் 1 2021 கொஸ்டின் பாருங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? யார் பிரதமர்? மாநில அளவுல சிஎம் இருப்பார். பேரிடர் மேலாண்மை நடைமுறை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005. ஓகேவா, பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005. இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா நியூ டெல்லி. தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு? நியூ டெல்லியில அமைஞ்சிருக்கு. பின்வருவனவற்றுள் எத்திரை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்ல? ஓகேவா, வருவாய்த்துறை பேரிடர்ல ரொம்ப முக்கியமான ஒரு துறை. உள்ளூர் காவல்துறை, குடிமைப்பணி நிர்வாகம் இவங்க எல்லாமே ஈடுபடுவாங்க. அஞ்சல் துறை ஈடுபடாது. ஓகே பாருங்க, என்வரன்மெண்ட், பொல்யூஷன், ரீசன்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் மெஷர்ஸ். ஓகேவா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் அந்த மாசு பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, கீழ்கண்டவற்றுள் காற்றின் மாசுபாட்டு பெரிதும் காரணமாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகன புகை வெளியீடு. காற்றின் தரத்தை கண்டறிய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள செயலி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீர். குரூப் 1 ஓசோன் அழிவுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூசு படலம், ஏரோசோல் அப்படின்னு சொல்றாங்க. தூசு படலம் தான் முக்கிய காரணமா ஓசோனை அழிக்க முக்கிய காரணம். நீர்நிலை சூழலில் வெப்ப மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகளில் முதன்மையானதாக அறியப்படுவது எது அப்படின்னா நீரில் ஆக்சிஜனுடைய அளவு குறைதல். நீரில் ஆக்சிஜனுடைய அளவு குறைதல். தாவர வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு. ஓகேவா, சல்பர் டை ஆக்சைடு. குரூப் 1 கொஸ்டின், உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளி விவர முக்கியத்துவத்தின் அறிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டு விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல். ஓகேவா, இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மால்டிக்ஸ் பொருத்தமின்மை அப்படின்னு சொல்றாங்க. மால்டிக்ஸ் பொருத்தமின்மை. பகல் நேரத்தில் சுற்றுச்சூழல் வீழ்ச்சி விகிதம் இவற்றின் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றின் வேகம், சூரிய ஒளி, நிலப்பரப்பு அம்சம். இது மூணுமே. மேகம் கிடையாது. அடுத்து குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் ஒரு பொறுத்துக. CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா, புவி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அடுத்து NOS. ஓகேவா, அது வந்து பாத்தீங்கன்னா அமில மழையை உருவாக்கக்கூடியது. PP லெட்டு வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசுபாடு, காற்றில் உள்ள தூசு துகள். ஹைட்ரோ கார்பன் வந்து ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாக்குவதற்கான ஒரு மூலப்பொருள். அடுத்து பாருங்க, 2024 ஆண்டிற்கான பத்ம விருது பெற்ற முனைவர் நாராயண சக்கரவர்த்தி பற்றி தவறான கூற்று எது? ஓகேவா, அவர் பாருங்க, அவர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர். அவர் சுற்றுச்சூழல், சுகாதாரம், பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க பங்கு அளித்தவர். அவரது ஆராய்ச்சி ஆர்சானிக் நச்சுத்தன்மை தீர்வு மற்றும் சிகிச்சையை முதன்மையாக கொண்டது. அவருக்கு 2024 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது மருத்துவத்துறையில் வழங்கப்பட்டது. தவறு, சுற்றுச்சூழல். ஓகேவா, அடுத்து பாருங்க, சரியான பொருத்தத்தை கண்டறி. நீர் மாசுபாடு, வீட்டு கழிவு, காற்று மாசுபாடு, மிகை ஊட்டி நிலை, கதிரியக்க மாசு, வாகன உமிழ்வு, சத்தம், தேவையற்ற ஒளி. அப்ப
அப்ப எது எது கரெக்ட் அப்படின்னா நீர் மாசு, வீட்டு கழிவு 1, சத்தம் இது ஓகேவா. கதிரியக்க மாசு வந்து வாகன உமிழ்வுல கதிரியக்க வெளியீடா இருக்கும். அப்போ 1, 4 கரெக்ட். தவறான விடையை தேர்ந்தெடு. 2, 3 ஓகேவா. which is the incorrect. இதுல இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. பொருத்தத்தை தேர்வு செய் ஓகேவா. ரைட்டு. தவறான விடையை தேர்ந்தெடு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம்எஸ்பி இதுவும் தவறு, 2ம் தவறு, 3ம் தவறு. 4வது வந்து சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணை உரிமை, அது மட்டும்தான் கரெக்டு. அடுத்து பார்ப்போம், ஒரு பொறுத்துக. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. பூமி தினம் ஏப்ரல் 22. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. தேசிய மாசு தடுப்பு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மே 31ல உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுது. உலக பூமி தினம் ஏப்ரல் 22 1970 முதல் கொண்டாடுறோம். ஏப்ரல் 22 வந்து உலக பூமி தினம். ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து இந்த உலக பூமி தினம் அப்படின்றது. கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை காற்று மாசுபடுத்தி? சல்பர் டை ஆக்சைடு ஓகேவா, ரொம்ப முக்கியம். இந்திய அரசின் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தர அடிப்படையில் குடிநீரில் காணப்படும் ஏற்றுக்கொள்ளத்தக்க குளோரின் அளவு 0.2 mg/L. காற்று மாசுபாடு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? மகரந்த தூள், எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை மாசுகளால் காற்று மாசுபடுகிறது. ஓகேவா, 1 கரெக்ட். எரிபொருளின் முழுமையற்ற எரிப்பு காற்று மாசுபாடுகளை வெளியிட வழிவகுக்கிறது. கார்பன் மோனாக்சைடு வரும், இதுவும் கரெக்ட். காற்று மாசுபடுத்திகள் சூரிய ஒளியுடன் ஒருபோதும் வினை புரிவதில்லை, புரியும். காற்று மாசுபடுத்திகள் சூரிய ஒளியுடன் வினைபுரிந்து 2ஆம் நிலை காற்று மாசுபடுத்திகளை உருவாக்குகிறது, இது கிடையாது. அப்ப இதுவும் இல்ல, 1, 2 மட்டும். அடுத்து பாருங்க, எந்த மாசு அதன் செறிவு 100 ppm மிகும் போது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது? கார்பன் மோனாக்சைடு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றோம். கார்பன் மோனாக்சைடு. தேசிய காற்றின் தர கண்காணிப்பு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? NAMP இன் கீழ் SO2, NO2, RSPM, PM 2.5 அளவுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. கரெக்ட். NAMP இன் கீழ் வருடத்திற்கு 104 அவதானிப்புகள் பதிவு செய்யப்படுகிறது, இதுவும் கரெக்ட். 1, 2 கரெக்ட். ஸ்டோக்ஹோம் மாநாட்டில் டேஷாம் ஆண்டு மனித சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறிவிக்கப்பட்டது? 1972 ஸ்டோக்ஹோம் மாநாட்டில். ஓகே, அடுத்து ஒரு குரூப் 1 கொஸ்டின். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியல் என்பதை காண முடிகிறது. கரெக்ட். காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்தியதே ஆகும். ஓகேவா, A மற்றும் R இரண்டும் சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்க, புவி வெப்பமடைவதால் கீழ்கண்ட துறைகள் டேஷ் மோசமாக பாதிக்கப்படுகிறது? விவசாயம், தோட்டக்கலை, சுற்றுச்சூழல். ஓகே, அடுத்து பாருங்க, மனிதனால் உருவாக்கப்படும் மாசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மானுடவியல், ஆந்த்ரோபோனிக் பொல்யூஷன். ஓகேவா.